இப்போ வந்து நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. வெளியில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. நம்ம வெளில போகிறப்ப தான் இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் போயே ஆகும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்னடா? ஜனூப் ஸ்டேடியமா? உனக்கு தெரியுமா? தெரியும். அங்கே போய் என்ன பண்ணணும்? தண்ணியில் விளையாடணும். தண்ணியில் விளையாடணுமா? ஃபுட்பால் விளையாடணுமா? இப்போ வந்து நம்மளோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போக போகிறோம் அப்படின்னா மிசைட் தான் போக போகிறோம். அங்கே ஒரு இடத்த தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சைடு ஃபுல்லா டேட்ஸ் மரமா இருக்கு. எவ்வளோ டேட்ஸ் பறிக்கிறாங்க. சூப்பரா இருக்கும். அச்சோ, அங்கே என்ன இருக்குடா? அங்க பேர் இருக்கு. ப்ளே ஏரியா இருக்கா? சரி சரி. இவ்வளோ மரம் பாருங்க, சுற்றி நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது. நம்ம வர வேண்டிய இடம் வந்து ரீச் ஆயாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். போலாம்டா தங்கம், விளையாட போலாம். சரி ஓகே போலாம். நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயாச்சுங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மிசைட் பார்க் தான் வந்திருக்கோம். இந்த பார்க் வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணி இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆமாம் மேடம், இன்ஸ்பெக்ஷனா மேடம்? ஆமாம், நல்ல பெருசாக இருக்குங்க ப்ளே ஏரியா. உன்னை விளையாடவே விட மாட்டாங்க, அடித்து பருத்தி விட்டுருவாங்க, ஓடி போயிருங்க அப்படின்ட்டு. இப்போ என்னையா எங்கள் கூப்பிட்டு வந்த வேடிக்கை பார்க்க, பிள்ளைங்களை விளையாட வச்சு நம்ம வேடிக்கை பார்க்கணும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது ப்ளே ஏரியா. நல்லா பெருசாக இருக்குது, எல்லாம் புதுசு. எல்லாம் ஃப்ரீ தாங்க எல்லாமே. இங்கே கத்தாரில் இந்த மாதிரி தான் நிறைய ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நிறையா இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணலாம். லித்து வந்து இங்கே ஸ்லைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்ல புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாவ், சூப்பர் லித்து. இது ஓப்பன் பண்ணி நியர்பை ஒரு 10 நாள் தாங்க இருக்கும். அதுக்குள்ளார நாங்கள் வந்துட்டோம். இவர் எங்கேயாவது ஷெட் இருக்க மாதிரி ப்ளே ஏரியா கூப்பிட்டு போங்க, ஏன்னா கத்தாரில் வெயில் வந்து ஆரம்பிச்சிச்சு இல்லையா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னார் புதுசாக இந்த ப்ளே ஏரியா ஓப்பன் ஆகிருக்கு, வா இங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. இன்னும் அந்த சைட்லாம் இருக்கணும், அவங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறவாங்க. எல்லாருமே இந்த க்ளோஸ்டு ஸ்லைடில் விளையாட போகிறாங்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம லித்து குட்டி வந்துட்டாங்க. சூப்பர். அடுத்து அச்சுவும் விசாகனும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கப்பல் ஓட்டிட்டு இருக்கியா? கப்பல் ஓட்டிய தமிழர் விசாகன் அப்படின்னு பேரை கொடுத்துருவோம் நம்ம. இது இன்னொரு சைடுங்க, இந்த பக்கமும் விளாண்டுட்டு இருக்காங்க குட்டீஸ். ஒன்று மட்டும் இல்லைங்க, நியர்பை ஒரு 5-6 கிட்ட இருக்குது. இது மாதிரி நான் காமிக்கிறேன். இங்கே குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்கங்க. இங்கே நம்ம நடந்தாலே பார்த்தீங்கன்னா கீழே கால் அழுந்துற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுக்கு அடிப்படாம இருக்கிறதுக்காக ஃபுல்லாவே ஃபோம் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட்ல இருந்து ஸ்லைட் பண்றாங்க இல்லையா, ஸோ அப்படி இருக்கப்போ விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு. அதனால நம்ம இப்படி கால் வச்சாலும் நல்லா அழுந்தோம். ஸோ எல்லா பார்க்லயுமே கத்தாரில் பார்த்தீங்கன்னா ஒன்று மண்ணா இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோம் மேக்சிமம் போட்டிருப்பாங்க. ஸோ குட்டீஸ் ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இங்க 2 பேரும் இங்க சீசா விளையாண்டுட்டு இருக்காங்க, விசாகன் குட்டியும் அச்சுவும். இன்னும் அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய பிளே ஏரியா இருக்கு. கிட்டக்கு போய் காமிக்கிற பாருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு வித்தியாசமா வழியில போயிட்டு சறுக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே மேக்சிமம் ஸ்லைடு தாங்க. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க, செம்மையா இருக்குல்ல. வீக் டே அப்படின்றதுனால ரஷ் அந்த அளவுக்கு இல்லைங்க. மிஞ்சி போனா ஒரு 30 பிள்ளைங்க இருக்கும், அவ்வளவுதான் இல்லப்பா. அந்த அளவுக்கு ரஷ்ஷே இல்லை. இவங்க குட்டீஸ் தான் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்க போனாலும் விசாகன் குட்டி இது மாதிரி தாவ ஆரம்பிச்சிருவாரு. பண்ணு வலிக்குதா? சரி பொறுமையா பண்ணு. என்ன பொறுமையாடா. வாவ், சூப்பர்ரா. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண வரலாம். இடத்துல பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர்ல ஒரு பூ இருக்குங்க, பார்க்கவே அழகா இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு இந்த இடம். இப்போ இதோட ஓவரால் வியூ காமிக்கிற பாருங்க. இப்படி தாங்க இருக்கு. இது நல்லா ஃபுல்லாக ஷெட்டட் ப்ளே ஏரியாவாக இருக்கு. அதே நேரம் அவ்வளோ இது இருக்கு குட்டீஸ் விளையாடுறதுக்கு. நிறைய பிளேஸ் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
இந்த சைடு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே நாங்க கீழே என்னென்னலாம் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். விசாகன் குட்டி ஜீவிதாவும் பாருங்க சின்ன பிள்ளைங்களாட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் இருக்கும் இல்லையா, நம்ம டைஸ் எடுத்துட்டு வந்தோம்னா இங்க வச்சு விளையாடலாம் போல. ஸ்டார்ட் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. 1 2 3 வந்து வச்சிருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்கடா டேய். இது பேர் என்ன? ஊஞ்சல். பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். கொட்டுற இது மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து ப்ளே ஏரியான்னு மட்டும் இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கு ஃபுல்லாகவுமே இருக்குது. அதுக்கப்புறம் ஜிம் பண்ணுறவங்க வந்துட்டு அந்த சைட் ஜிம் பண்ணிகிட்ருக்காங்க, வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமிலி டைமாக இங்கே வந்து ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா இருக்குது பார்க்கவே. கொட்டுற மாதிரி ஒரு இடம் வச்சுருந்தாங்க. வெயில் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செம்மையாக விளாட்லாம். நாங்கள் போன அன்றைக்கி கிளைமேட் வந்து ஓரளவுக்கு இருந்தது. அப்போயே குட்டீஸ் வந்து கேட்கவே இல்லை அதுக்குள்ளார போகிறது ஒடியாறது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய குட்டீஸ் வந்து அதில் தண்ணியை தொட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் தண்ணியில் என்ஜாய் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஸ்பேராக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு அதெல்லாம் விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க. வாலிபால்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம கோர்ட் எதாவது புக் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஃப்ரீ தானா எல்லாமே? ஒரு பாலா போடுது, நம்ம இங்க வந்து அடிக்க வரட்டும் தான் வேணும். ஓ அப்படியா? அதுவே ஒன்னொன்னா த்ரோ பண்ணுது சிங்கிளா. சூப்பர்ல. அந்த மெஷின்லேருந்து ஒரு பாலாக வருதுங்க. நம்ம வந்து அடித்து இது பண்ணோம், அவ்வளோதான். அடித்து அதுக்குள்ளார போடணுமா இல்லை வெளில வரணுமா? வெளியே வந்தால் கூட நம்ம அப்புறம் என்ன பண்ணோம், அதை எடுத்துன்னு போய் வச்சா அது உள்ளே ஏற்றுப்போம். வேக்யூம் மாதிரி. வேக்கம் மாதிரியா? சூப்பர். எடுத்துன்னு அந்த பால் அந்த திட்டு வச்சா அதுவே உள்ளார போய் பார்ப்போம். இந்த அழகா அது வந்து பால் அடித்து முடித்த உடனே தானாகவே வந்துட்டு பாலை வந்துட்டு இது பண்ணுதுங்க, வெளியில் விடுது பாருங்க. அங்கே ஒரு அண்ணா வந்து விளையாண்டுட்ருக்காரு. ஸோ இப்போ அவர் அடித்து இங்கிட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பாலை வந்து கொடுக்குது. செம்ம இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து பால் போடுறதுக்கு ஆள் நம்ம 2 பேர் அப்போ தேவையில்லை, ஒருத்தவங்க இருந்தாலே போதும், நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணலாம். சூப்பர். நானும் ஜீவிதாவும் இப்போ வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஹாய் ஜீவிதா, என்ன பண்ணுற நீ? சைக்கிள் ஓட்டினே போய் கத்தாரை சுற்றி பார்க்க. கத்தாரை சுற்றி பார்க்குறியா? அது எங்கே ஒரே இடத்துல இருந்து சுற்றி பார்க்க போறியா? அது சுற்றலை, அதான் நானே மாற்றி இங்கே பாருங்க. ஜிம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே பார்ப்போம்? வாக்கிங். ஆமாம், சும்மா ஒரு 2 நிமிஷம் தாங்க இது பண்ண, அதுலேயே டயர்டாக இந்த அம்மாவுக்கு. ஆளை பேரு குட்டீஸ் வந்துட்டு நாங்கள் இல்லாமல் அழுகுறாங்களா, கத்துறாங்க, கதறாங்க அப்படின்னு ஃபோன் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆட்டி விடுறேன். 2 பேரும் ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டி விடுவோம்ல, அந்த இடத்துல நம்ம கைக்கு வந்து ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதோட குட்டீஸ்க்கு சேஃப்டிக்கு வந்து லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளாஸ்டிக்கு. ஸோ விழாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. என்னடா விளையாண்டு முடிச்சிட்டியா? வீட்டுக்கு போகலாமா? ஏன் சீக்கிரமாக ஓடுவியா? ஏய், எப்போப்பா நீங்கள் விளையாண்டு முடிப்பீங்க? சரி வாங்க. ஓடுறாளுங்க, ஓடியாராளுங்க, உருள்றாளுங்க, வர மாட்டுறாளுங்க. சொல்லி முடிச்சு 8 o'clock போல் இந்த இடத்துக்கு வந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7 o'clock மேலேயே ஆயிடுச்சு. இந்த குட்டீஸை கூப்பிடும், என்ன சொல்லுதுங்கன்னு பார்ப்போம். விசாகன் வரியா? வீட்டுக்கு போகலாமா? விசாகன் வரியா? அச்சு வீட்டுக்கு போகலாமா? 3:30 வரைக்கும் வரமாட்டாங்க போல். குட்டீஸ் வந்து செம்மையாக ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஷ்ஷு கூட ரொம்பலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு இருக்குது. இன்றைக்கி வீக் டேஸ் அப்படின்றதுனால நல்ல வேலைக்குமா இன்றைக்கி வந்து மழையும் பெய்யல. ஸோ நாங்கள் தப்பிச்சோம். பாய். ரித்து நல்லா இருந்துச்சா? எப்படிப்பா பிடிச்சிருந்தது உனக்கு? சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது, செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் வந்து இங்கே வந்து ஃபன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ப்ளே ஏரியா வேணும், டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் இங்கே வந்து ஃபன் பண்ணுங்கள். ஓகே பாய்.